அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா 2299 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணக்கூடிய அறிவிப்பு கடந்த ஆண்டே வெளியாச்சு. அது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வேக்கன்சி லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு உ அதாவது ஒரு வேக்கன்சி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எப்ப இருந்து வேக்கன்சியா இருக்கும். அந்த ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அந்த மாரி எல்லா வேக்கன்சியும் மொத்தமா தொகுத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, அந்த வேக்கன்சியோட மொத்த எண்ணிக்கை வந்து 5000 கிட்ட வந்துச்சு. அதுல என்ன பண்றாங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ரீசென்ட்டா வேக்கன்சியான போஸ்ட் எல்லாம் ஃபில் அப் பண்ணாம, 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபில் அப் ஆகாம உள்ள அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ட மட்டும் ஃபில் அப் பண்ண சொல்லி, அவங்க வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஒரு இது விட்டிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக 2299 போஸ்ட் வந்து வேக்கன்ட்டா இருந்துச்சு. அந்த வேக்கன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கல்வி தகுதி, எப்படி வேலைவாய்ப்பு எடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு அறிவிக்கை விட்டிருந்தாங்க. ஆனா, கடந்த ஒரு 15 டேஸ்க்கு முன்னால நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து திரும்ப வந்து ஒரு இது வெளியிட்டாங்க. என்னன்னா, இந்த கல்வி தகுதிய மாத்தி வெளியிட்டு ஒரு ஜிஓ போட்டாங்க. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்? எந்த கல்விய முடிச்சிருந்தா அவங்க அந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள் அப்படின்னு ஒரு ஜிஓ விட்டுருக்காங்க. அந்த ஜிஓவ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் அத இந்த வீடியோ கீழ குடுத்திருக்கேன். நீங்க அதையும் பாருங்க. என்ன கல்வி தகுதி? யாருக்கு அது பொருந்தும் அப்படின்னு. அந்த ஜிஓவ விட்டு ஒரு 1 வீக் உள்ள இன்னொரு ஜிஓவ நம்ம கவர்ன்மெண்ட் அப்லோட் பண்ணாங்க. வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த இந்த விஏவுக்கு இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு சிலபஸ் என்னென்ன? எப்படி எக்ஸாம் வைக்கணும்? எவ்வளவு மார்க் அவங்க எடுக்கணும்னு சொல்லி, அத டீட்டெயில்டா வந்து போட்டிருந்தாங்க. தமிழ்ல படிச்சிருந்தா 1 மார்க்கு, அப்புறம் வாசிக்கிறது, அப்புறம் ரிட்டனு இதுக்கு 1 மார்க்கு, அப்புறம் வந்து லோக்கல்ல அதாவது எந்த இதுல வேக்கன்ட் இருக்கோ அந்த வில்லேஜ்லயே அந்த இதுல இருந்தா 1 மார்க்குன்னு சொல்லி, இந்த மாரி எப்படி எடுக்கணும் மார்க்குன்னு அதையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க டீட்டெயில்டா. அப்போ கூட நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த மாரி கன்டினியூவா வந்து இவங்க போடுறனால, ஜியோ வெளியிடுறனால, கூடிய சீக்கிரமே இந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருந்தோம். அப்ப அந்த அறிவிப்பையும், அந்த ஜியோவையும் நம்ம சேனல்ல ப்ராப்பரா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதையும் பாருங்க. ஸோ, கல்வி தகுதி வந்து 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாலும், தேர்ச்சி பெறாம இருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா, என்ன முக்கிய விஷயம்னா, அவங்க 10வதுல தமிழ வந்து தமிழ்ல படிச்சிருக்கணும். தமிழ் பேப்பர்ல அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழையும் ஒரு பாடமாக படித்தவங்க மட்டும் தான் அதுல விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த ஜிஓவையும் எவ்வளவு மார்க் எக்ஸாமு, அந்த மார்க் எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு அந்த 2 ஜிஓவையுமே நம்ம சேனல்ல முழுமையா வீடியோ போட்டிருக்கோம். அத நான் அந்த லிங்க்ல குடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி உள்ள சூழ்நிலையில, நேத்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அனைத்து மாவட்டத்தில உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களுக்கு ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2299 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ட ஃபில் அப் பண்றதுக்கான ஸ்டெப்ப எடுங்க அப்படின்னு. இது முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சியர்கள் தான் முடிவு பண்ண வேண்டிய போஸ்ட். மாவட்ட கலெக்டர் இருக்காரு இல்லைங்களா? அவங்க தான். ஸோ எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ள நியூஸ் பேப்பர்ல விளம்பரங்கள் பப்ளிஷ் பண்ணி, அது மூலமா தான் ஃபில் அப் பண்ணணும். இந்த வேக்கன்ஸிய ஜூலை 1 வீக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜூலை 1 வீக்குள்ள இத முடிக்கணும் அப்படின்னா, அதாவது பேப்பர்ல பப்ளிஷ் பண்றத, ஓகேங்களா? அறிவிப்பு பண்றத ஜூலை 1 வீக்குள்ள முடிக்கணும். அப்படி பப்ளிஷ் பண்ண பிறகு 30 நாட்களுக்குள்ள அப்ளிகேஷன வந்து ரிசீவ் பண்ணிறணும். அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண பிறகு எழுத்துத் தேர்வு, அப்புறம் வாசிப்பு திறன் தேர்வு, இது கண்டிப்பா முக்கியம். இது போக தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வந்து அந்த தேர்வர்ட்ட வாங்குனதிலிருந்து 10 10 நாட்களுக்குள்ள அதுக்கான அழைப்பு கடிதத்த குடுக்கணுங்கிறாங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம். ஸோ, ஜூலை 1 வீக்குள்ள
இந்த அறிவிப்பு வெளியாயிரும் நியூஸ் பேப்பர்ல. அந்த வெளியான பிறகு 30 நாட்களுக்குள்ள லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதில்ல. அப்ளை பண்ண பிறகு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுல. எக்ஸாமு அதாவது எக்ஸாம் இல்ல. ஒரு இத குடுத்து அவங்க எப்படி எதாவது செக் பண்ணுவாங்க. எழுத்து, அப்புறம் வாசிப்பு. இந்த 2 அத்தியாவசியம். அது போக என்ன அப்டின்னா, அந்த அப்ளை பண்ண தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன போகணும்னா, அந்த இன்டர்வியூ சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கான கடிதம் போயிரணும். கடிதம் போன பிறகு, அவங்க அழைப்பு கடிதம் போன பிறகு, அதுலேருந்து 21 நாட்களுக்குள்ள இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சிரணும். எக்ஸாம் நடத்தி முடிச்ச பிறகு 15 நாளுக்குள்ள போஸ்டிங்க போட்டுறணும். அதாவது இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ எடுத்தத பிறகு தேர்வு செய்யப்பட்ட பட்டியல வந்து அவங்க வெளியிடலாங்கிறாங்க. அப்ப இந்த எக்ஸாம் ஜூலை மாசம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஜூலை லாஸ்ட்டுக்குள்ள ஓகேங்களா? 30 நாட்களுக்குள்ள முடிஞ்சிரும். அப்ளை பண்றது. அதுக்கடுத்து அப்ளை ஃபார்ம் குடுத்ததுலருந்து ஜூலை 10 ஜூலை 10க்கு மேல அவங்களுக்கு அழைப்பு கடிதம் போயிரும். ஜூலை 10க்கு மேல அழைப்பு கடிதம் போன பிறகு, அதுக்கடுத்து ஜூலை மந்த்துக்குள்ள இந்த எக்ஸாம் முடிஞ்சிரும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் 15க்குள்ள இந்த இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிஞ்சு தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய போஸ்ட்ட போட்டுருவாங்க. அப்ப நீண்ட காலமாக காலியாக இருந்த இந்த கிராம உதவியாளர் போஸ்ட்டு ஜூலைல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 15 அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள இந்த போஸ்டிங்க போட்டுருவாங்க அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தலைமையில பண்ணக்கூடியனால, நம்மளுடைய வருவாய் நிர்வாகத்தினுடைய ஆணையர் திரு எம். சாய்குமார் சார் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்களுக்கும் இந்த ஆணைய விட்டுருக்காங்க. உத்தரவிட்டுருக்காங்க. ஸோ அதன்படி கூடிய விரைவில ஜூலை முதல் வாரத்துக்குள்ள பப்ளிக் இத வந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியாகும். இது குறித்து நம்ம போட்ட டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே நம்ம லிங்க்ல குடுத்துருக்கோம். ஸோ 10வது தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத, தமிழையும் ஒரு பாடமாக எடுத்து படித்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அப்ப வந்து என்ன இதுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதையும் நாம் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸா. ஸோ இந்த கிராம உதவியாளர் சம்மந்தமா வரக்கூடிய அனைத்து வீடியோவுமே நான் தொகுத்து போட்டிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவ பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.